ஆடாம ஜெயிச்சோமடா. இப்படிதாங்க நேத்து மேட்ச் லக்னோ தோத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து குஷியாகி பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேத்து வரைக்கும் லக்னோ பிளே ஆஃப்க்கு வந்து போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு மேட்ச்லயுமே வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப்க்கு போற நிலைமையில தான் வந்திருந்தாங்க. ஆனா அவங்களோட பிளே ஆஃப்க்கான சுக்குநூறு ஆக்குற மாதிரி நேத்து வந்து டெல்லி லக்னோ வந்து வீழ்த்திட்டாங்க. இதனால லக்னோவுக்கு வந்து இப்ப பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இனி அடுத்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணாலும் அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கனால அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியாது. இப்ப இதுக்குதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, டெல்லியை பார்த்து தெய்வமே ரொம்ப நன்றி தெய்வமே, இப்ப லக்னோ தோத்தனால நாங்க ஈஸியா வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிருவோம். நாங்க ஆர்சிபி கூட விளையாடுற மேட்ச்ல நாங்க ஜெயிக்கணும்னு கூட அவசியம் இல்ல, நாங்க தோத்தா கூட வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிருவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம், எப்பா நம்ம ஆர்சிபி கூட வின் பண்ணா நம்ம கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு வந்து போயிருவோம் 16 பாயிண்ட் எடுத்து, இதே ஆர்சிபி கூட தோத்தா நம்ம எப்படி வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்போதைக்கு வந்து 16 பாயிண்ட் எடுக்கிற டீமா வந்து எஸ்ஆர்எச் மட்டும்தான் வந்திருக்காங்க. இப்ப லக்னோ வந்து தோத்தனால மத்த டீம் எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்பு கம்மியாயிருச்சு. அதனால நம்ம ஆர்சிபி கூட வின் பண்ணிட்டா நம்ம வந்து கம்ஃபர்டபுளா வந்து போயிருவோம். தோத்தாலும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்மள வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணாலும் நல்ல நெட் ரன் ரேட்ல ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். 18 ரன் வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கணும். அப்படி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 18.1 ஓவர்ல வந்து மேட்ச் வந்து முடிக்கணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். நம்ம தோத்தாலும் நம்ம இதுக்கு தகுந்தாப்புல தோத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட நெட் ரன் ரேட் நம்ம 14 பாயிண்ட் இருந்தா கூட நம்மளோட நெட் ரன் ரேட் வந்து நல்லா இருக்கும். நம்ம ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிடுவோம். இப்ப இதனாலதான் லக்னோவோட தோல்வியை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப லக்னோ நேத்து மேட்ச்ல தோத்தனால ஆர்சிபிக்கும் இது சாதகமா தாங்க வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிலைமை ஆர்சிபிக்கு வந்து இருந்துச்சுன்னா, லக்னோ 16 பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னா ஆர்சிபினால பிளே ஆஃப் வந்து போகவே முடியாது. என்னதான் அவங்க சிஎஸ்கே கூட ஜெயிச்சாலும் அவங்க போகவே முடியாத ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு. ஆனா இப்ப லக்னோ வந்து தோத்தனால ஆர்சிபி பிளான் பண்ணி சிஎஸ்கேவை 18 ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சாங்க அப்படின்னா இவங்க வந்து ஈஸியா வந்து பிளே ஆஃப் வந்து போயிடலாம். அதனால இது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து இருக்கு. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம், எங்க ஆர்சிபி சிஎஸ்கே ரெண்டு டீமும் பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா அது எஸ்ஆர்எச் கையில தாங்க வந்து இருக்கு. எஸ்ஆர்எச்சுக்கு வந்து இன்னி 2 மேட்ச் வந்து இருக்கு. இந்த 2 மேட்ச்லயுமே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 மேட்ச்லயுமே எஸ்ஆர்எச் வந்து தோத்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை அதே மாதிரி 18 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஆர்சிபி ரெண்டு டீமும் பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க. ஆனா இப்ப எஸ்ஆர்எச் இருக்கிற ஃபார்முக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா, கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நமக்கு என்ன வந்து தோணுதுன்னா, எப்படி எஸ்ஆர்எச் வந்து பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க, 4வது டீமா வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து தோணுது. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், சரிப்பா லக்னோ டெல்லி இவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு இல்லையா, இவங்களும் பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்கலாம். இவங்களுக்கு பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் மேத்தமெட்டிக்கலா இருந்தாலும் பிராக்டிக்கலா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றத வந்து சொல்லலாங்க. இப்ப லக்னோ தோத்தனால இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு இவ்வளவு அட்வான்டேஜா வந்து மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பிளே ஆஃப் சினாரியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.